ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோடில் நம்ம பார்க்க போகிற படம் 2024 ஒரு ஹிந்தி லாங்குவேஜ் காமெடி ட்ராமாவாக வெளியான லாப்பத்தா லேடிஸ். இப்போது இந்த படத்துடைய கதை என்ன அப்படிங்கிறத லைட்டாக இங்கே நம்ம பார்த்துடலாம். படத்துடைய கதைக்கிழமை 2001 நிர்மல் பிரதேஷ் அப்படிங்கிற ஒரு இடத்துல நடக்கிறதாகத்தான் அந்த கதைக்களம் சித்தரிக்கப்பட்டிருக்கு. படத்தில் நம்ம கதாநாயகனுடைய பேர் தீபக். அவர் படத்துடைய முதல் காட்சியிலேயே இவர் பேசிக்காக ஒரு விவசாய குடும்பத்தை சேர்ந்தவர், ஒரு விவசாயி. இவருக்கு கல்யாணம் ஆகுது. கல்யாணமான பொண்ணு, அதாவது தன்னுடைய புது மனைவியுடைய வீட்டில் இருந்து தன்னுடைய மனைவியை கூட்டிக்கிட்டு இவருடைய வீட்டுக்கு, இவர் ஒரு கிராமம், அந்த ஊருக்கு வந்துக்கிட்டு இருக்காப்புல. இப்போ அந்த வீட்டில் இருந்து, அதாவது மாமனார் மாமியார் வீட்டில் இருந்து நம்ம வீட்டுக்கு வரணும் அப்படின்னா நடுவில் ட்ரெயின் ஏறி தான் வரணும். அதனால சரின்னு சொல்லி மனைவியை கூப்பிட்டுட்டு ட்ரெயின் ஏறுறாப்புல. ஆனால் அவங்களுடைய சம்பிரதாய முறைப்படி நம்ம ஊரில் கூட அது உண்டுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு சில கேஸ்ட்லலாம் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட சேலை மட்டும்தான் பெண்கள் எப்பயுமே கட்டியிருப்பாங்க. நீங்கள் ஏழைகளாக இருக்கலாம், பணக்காரங்களாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் அந்த கலர் சேலை கட்டி தான் கல்யாண பொண்ணு தாலி கட்டும் போது இருக்கும். அந்த மாதிரியே அவங்க சம்பிரதாயப்படி ஒரு சிகப்பு கலரில் ஒரு சேலை, கல்யாணம் ஊரில் 2000 பேத்துக்கு நடந்தாலும் 2000 பொண்ணுமே அந்த சிகப்பு கலர் சேலை மட்டும்தான் கட்டியிருக்கணும் அப்படிங்கிற ஒரு ரூல் இருக்குது போல் அங்கே. அதனால் இவர் அதே மாதிரி இவருடைய மனைவியும், அந்த புது மனைவி அந்த மாதிரி ஒரு சேலையை கட்டியிருக்குது. அவங்க வீட்டிலேருந்து இங்கே பாரு, ஃபுல்லாக முகத்தை மூடிக்க, எந்த காரணத்தை கொண்டு யாரையும் நீ பார்க்கக்கூடாது, தரையை பார்த்தா நடக்கணும், தெரியுதா? போய் பூந்த வீட்டுக்கு போய் அவங்களாம் ஆராத்தி எடுக்கிற வரைக்கும் எந்த காரணத்தை கொண்டும் நீ அந்த சேலை தலைப்பை போட்டிருக்கதை நீ விளக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லி தான் அனுப்புகிறாங்க. இவர் மனைவியை கூப்பிட்டுட்டு வர்றாப்புல. ட்ரெயினில் செம்ம கூட்டம், உட்காரதுக்கே இடம் கிடையாது எங்கேயும். இவங்க மனைவியை கூப்பிட்டு ஒரு உள்ளே ஏறிடுறாப்புல. ஏறினா அங்கே இதே மாதிரி 1-2 கப்பல் வேறு இருக்காங்க. புதுமண தம்பதிகள் ஏற்கனவே அப்போ தான் கல்யாணம் பண்ணவங்க, இந்த மாதிரி 1-2 பேரும் உள்ளே அந்த ட்ரெயினில் வர்றாங்க. அது பயங்கர க்ரௌடடான ஒரு பேசஞ்சர் ட்ரெயின். கடைசியாக ஏறியாச்சு, ஒரு வழி அப்படி இப்படி இடத்த பிடிச்சி உட்காந்தாச்சு. இப்போ இவ்வளோ ஒரு அறக்க பறக்க வந்தார் இல்லையா ஹீரோ, பயங்கர ஆசைதியில் தூங்கிடுறாப்புல நம்மால். தூங்கி திடீர்னு நடுராத்திரி இருக்கும், டப்புன்னு அப்படி ஒரு பதட்டத்தில் கண்ணு முழிக்கிறாரு. கண்ணு முழிச்சு பார்த்தா இவருடைய ஸ்டேஷனில் வண்டி நிற்கிது. ஐயோ, நல்ல வேலைக்கு இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கியிருந்தோம்னா இன்னும் 2 ஸ்டேஷன் தள்ளி போய் இறங்கியிருப்போம். நல்ல வேலைக்கு நம்ம ஸ்டேஷன்லேயே கண்ணு முழிச்சிட்டோம். ஓகே, நீ எந்திரிமா, சீக்கிரமாம்மா அப்படின்னு சொல்லி அவசர அவசரமாக மனைவியை கூப்பிட்டுட்டு இவருடைய ஸ்டேஷனில் கரெக்டாக இறங்கிடுறாப்புல. ஆனால் இவர் பண்ண இந்த சம்பவம் இவருடைய வாழ்க்கை மட்டுமில்லை, இவருடைய மனைவி வாழ்க்கையுமே மொத்தமாக புரட்டி போட போகுது அப்படிங்கிறது அப்போ இவங்க 2 பேர்த்துக்குமே தெரியாது. இதுக்கப்புறம் இந்த கதையில் என்ன தான் நடந்தது, இதுதான் இந்த படத்துடைய மொத்த கதையை. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு 2024 வெளியான எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு பிடிச்ச படம் அப்படின்னா இந்த படத்தை நான் சொல்லுவேன். அட்டகாசமான ரைட்டிங்கு, ஒரு கேரக்டர்ஸையும் அவங்க எழுதின விதம், இந்த கதை, அதுக்கு திரைக்கதை எல்லாத்தையும் அவங்க எழுதின விதம் எல்லாமே வேறு லெவலில் இந்த கதையை, இந்த படத்தை நிற்க வச்சிருக்கு அப்படின்னு நான் சொல்லுவேன். இதுக்கு பிப்லாஸ் கௌசாமி அப்படிங்கிற ஒருத்தருடைய கதை தான் இது. ஸ்னேகா தேசாய் அப்படிங்கிறவங்க தான் ஸ்க்ரீன் பிளேயும் டைலாக்கும் இதுக்கு பண்ணியிருக்காங்க. இது போக திவ்யா நிதி சர்மா அப்படிங்கிறவங்க தான் அடிஷனல் டைலாக்ஸ் இதுக்கு பண்ணியிருக்காங்க. கிரண் ராவ் அப்படின்னு மட்டும் சொன்னால் அது ஆனா பொண்ணா அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல, அதனால் சொல்லிடுறேன். இவங்க ஒரு பெண் இயக்குனர், அவங்க தான் இதை இயக்கியிருக்காங்க. செம்மையான ஒரு படம் இது. ஒரு படம் ஸ்டார்டிங்கில் பார்க்க ஆரம்பித்து பரவாயில்ல, ஒரு வித்தியாசமான கதையாக இருக்குது, எப்படி போகுதுன்னு பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி பார்க்க ஆரம்பித்து கடைசியாக அந்த படம் முடியும் போது மனசு ஃபுல்லாக நெகிழ்ச்சின்னு சொல்லுவாங்கள்ல, அப்படி ஒரு சம்பவத்தை எனக்குள்ளே உண்டு பண்ண ஒரு படம் இது. அந்த அளவுக்கு இந்த கதையை நான் அணுவாக ரசித்தேன், என்ஜாய் பண்ணேன் அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கு காரணம் நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி கதைக்களங்களே உலகத்தில் வந்தது இல்லையா அப்படின்னா அப்படிலாம் சொல்லிட முடியாது. ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டோரி எடுத்து ப்ரெசென்ட் பண்ணுறது அப்படிங்கிறது வேற, நமக்கு கொஞ்சம் கடந்து வந்தால் கூட பழக்கப்பட்ட ஒரு கதையாக இருந்தால் கூட அதை எவ்வளவு டிஃப்ரெண்ட்டாக ப்ரெசென்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது வேற. இது 2வது பக்கெட்டில் ஃபாலோ ஆகக்கூடிய ஒரு படம். இந்த மாதிரி கதைக்களங்கள் நம்ம ஊரில் அதிகமாக வந்ததில்லை. பட் உலக படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நடந்திருக்குது. ஆனாலும் அந்த கதையை எங்கேயுமே போர் அடிக்காமல் ஒரு சாதாரண ட்ராமா தாங்க இது. எக்ஸ்பெக்டேஷனை தெளிவாக செட் பண்ணிடுறேன். இந்த கதையில் பெரிய த்ரில்லிங் மொமெண்ட்டோ, நம்ம எதிர்பார்க்காத ஒரு பெரிய சம்பவம் அப்படிலாம் எதுவும் பெருசாக கிடையாது. ஆனால் இந்த கதை நீங்கள் படம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சே தீரும். உண்மையாக சொல்லணும்னா ஒரு ஆர்ட் ஃபிலிம் மாதிரி வந்திருக்க வேண்டிய ஒரு படம் தான் இது. பட் இருந்தாலும் இந்த கதையை அவங்க அவ்வளவு சுவாரஸ்யமாக ப்ரெசென்ட் பண்ண விதத்தில் தான் இந்த கதை ஒரு க்ளோஸ் டு ஹார்ட் படமாக மாறுது அப்படின்னு நான் சொல்லுவேன். சூப்பர்பாக வந்திருக்குது இந்த படம். இதில் முக்கியமாக எழுதப்பட்ட கதாபாத்திரங்கள், அப்படி ஒரு கதை எங்கே ஜெயிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த படம் பார்த்து முடிஞ்ச உடனே
அடுத்து ஒரு மணி நேரத்துக்கு அந்த கதையில் வரக்கூடிய எல்லா கதாபாத்திரங்களும் நமக்குள்ள அங்கங்கே மைண்டில் வந்துட்டு போகும். நம்ம என்னத்தை மாற்றி நினைச்சாலுமே திருப்பி அந்த கதைக்குள்ளே தான் நம்ம போவோம். அந்த கதாபாத்திரங்கள் தான் நம்மளுடைய கண்ணுக்குள்ளே நிற்கும். அந்த மாதிரி இந்த கதையில் எழுதப்பட்ட முக்கியமான ஒரு 5-6 கதை எல்லாருமே சூப்பராக எழுதப்பட்ட கதாபாத்திரங்கள் எல்லாமே அட்டகாசமாக பண்ணியிருக்காங்க. இருந்தும் ஸ்பர்ஸ் ஸ்ரீவத்சவ் அப்படிங்கிறவர் தான் கதாநாயகன் அப்படின்னு சொல்லிக்கலாம். அந்த ரோல் அவர் தான் பண்ணியிருக்காப்புல. படத்தில் 2 கதாநாயகி, நித்தான்ஷி கோயல் ஒரு ஹீரோயின், பிரதீபா ராந்தா அவங்க ஒரு ஹீரோயின், 2 பேரும் அப்படி பண்ணியிருக்காங்க. அது இன்னசென்ட்டுன்னு சொல்ல முடியாது, இல்லைங்க இந்த பிள்ளைங்க கொஞ்சம் விவரமான பிள்ளைங்க தான் அப்படின்னு சொல்ல முடியாது. அந்த மாதிரி ஒரு கதாபாத்திரம். இதில் சொல்ல போனால் நித்தான்ஷி கோயலுடைய கதாபாத்திரம் தான் கொஞ்சம் இன்னசென்ட்டான கதாபாத்திரம் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். பிரதீபா ராந்தாவுடைய கதாபாத்திரம் செம்மையான ஒரு கதாபாத்திரம். அந்த கதாபாத்திரம் ஏன் அந்த ஆக்ட்ரஸுக்கு ஒரு பெரிய ஃபேன் பேஸ் நம்ம ஊரில் இருக்கும். இனிமேல் பார்த்துக்கோங்க. இந்த கதை பார்த்தீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களை ரொம்ப பிடிக்கும். அடுத்த படம்லாம் என்ன படம் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் ஒன்று இருக்கும். அவ்வளவு அழகாக ஒரு ஃப்ளோவில் பண்ணியிருக்காங்க அந்த கேரக்டரை. இந்த 3 கதாபாத்திரங்கள் போக சாயாகதம் அப்படின்னு சொல்லி அந்த ரயில்வே ஸ்டேஷன்லேயே ஒரு பக்கடா பஜ்ஜியெல்லாம் விற்கிற மாதிரி ஒரு லேடி, ஒரு வயசான அம்மா, அந்த கதாபாத்திரம் ஒன்று வரும். செம்மையாக பண்ணியிருந்தாங்க அவங்களுமே. இது போக ரவி கிஷன் தான் போலீஸ் ஆஃபீஸராக ஒரு கதாபாத்திரம் ஒன்று வரும். அந்த கதாபாத்திரத்தெல்லாம் ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது எப்பா இவன் ஊரடிச்சு உலையில போடுற ஆளுப்பா, இவன் என்னத்தை எவனை வேணாலும் கொலை பண்ணி கூட பொட்டி எழுதிக்கு போட்டுருவான் என் காசுக்காக அப்படிங்கிற மாதிரி ஒரு கதாபாத்திரம். ஆனால் அந்த கதாபாத்திரம் கிளைமேக்ஸில் எப்படி பிஹேவ் பண்ணும், என்ன மாதிரி ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படிங்கிறத மட்டும் பாருங்கள். அப்படி பல விஷயங்களில் தான் இந்த படம் நமக்கு பயங்கர க்ளோஸ் டு ஹார்ட்டாக மாறுச்சு அப்படின்னு நான் சொல்லுவேன். குறிப்பாக ப்ரீ கிளைமேக்ஸில் ஒரு போலீஸ் ஸ்டேஷன் சீன் ஒன்று இருக்குது. அந்த சீனில் ரவிகிஷனுடைய அந்த பெர்ஃபார்மன்ஸ் ஆகட்டும், பிரதீபா ராந்தாவுடைய அந்த கதாபாத்திரம் அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் ஆகட்டும், அந்த 2 பேருடைய பெர்ஃபார்மன்ஸு எப்பா என்ன ஸ்டேஜிங்கு, என்ன ஒரு ரைட்டிங்கு, என்ன ஒரு பெர்ஃபார்மன்ஸு அப்படின்னு டெஃபினட்டாக ஒரு பெரிய அப்ளாஸ் கொடுக்க தோணுது நமக்கு. அப்படி ஒரு ப்ரீ கிளைமேக்ஸ் சீன் இது. அதே மாதிரியே கிளைமேக்ஸில் கதாநாயகன் சைக்கிள் அவசரமாக ஓட்டிட்டு வர்றேன் அப்படின்னு ஒரு இடத்துல சைக்கிளை போட்டு விழுவாப்பில், அதெல்லாம் ஆக்டிங்கே கிடையாது சாமி, டெஃபினட்டாக நம்ம மனுஷன் விழுந்திருக்காப்புல அந்த மனுஷன். அந்த மாதிரி ஒரு ஃபீல் அவ்வளோ ரியலாக லைவாக அப்படியே விழுவார். விழுந்தா எம்மா என்ன அடி விழுகுமோன்னு ஒரு ஃபீல் வரும் படம் பார்க்குற ஆடியன்ஸுக்கு. அப்படி ஒரு சீன் ஒன்று பண்ணியிருக்காங்க. இந்த கதையில் ஒரு சில விஷயங்கள் அதாவது அது ஒரு பெரிய முக்கியமான மொமெண்ட்ஸ் இந்த கதையிலனே சொல்ல முடியாது. பட் அந்த சீன் நான் சொல்கிற அந்த 1-2 சீன் நீங்கள் டெஃபினட்டாக அனுபவிப்பீங்க. அதில் உள்ளே இருக்கக்கூடிய சர்ப்ரைஸை ரிவீல் பண்ணாமே நான் சொல்கிறேன். இதில் ஹீரோவும் அவருடைய மனைவியும் அந்த கல்யாணமாக அப்போ தான், இது லவ் மேரேஜ் கிடையாது, ஒரு அரேஞ்சு மேரேஜ். அப்போ தான் மனைவியே ஒரு பார்க்குறாரு முதல் நாள் தாலியாக கட்டும்போது, அப்படி உட்காந்து மறுநாள் உட்காந்து 2 பேரும் ஒரு மரத்தடியில் பேசுகிற மாதிரி ஒரு சீனு. அதில் யாருன்னே பொண்ணு தெரியாது. அப்போ நம்ம எவ்வளோ பெரிய பிஸ்தா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ஒய்ஃபு கிட்ட அப்போ தானே அவுத்து விடுவோம். நம்ம வேறு வழி எப்படியாவது பொண்டாட்டி இம்ப்ரெஸ் பண்ணணுமே, புது பொண்டாட்டியாச்சே. அதனால் நம்மால் எனக்கு இங்கிலீஷ் எங்கள் ஊர்லேயே நான் தான் நல்லா பேசுவேன், இப்போ கூட நான் உனக்கு ஒன்று பேசிக்காம கேட்டா அப்படின்னு ஃபுல் இங்கிலீஷ்லேயே பேசுகிறேன் இந்த லைனை அப்படின்னு சொல்லி டப்புன்னு ஒரு வாசகம் ஒன்று சொல்லுவார். அந்த ஸ்டேட்மெண்ட்டை சொன்னவொன்னே ஹீரோ ஹீரோயின் 2 பேரும் சிரிக்கிற அந்த சீனு செம்ம சீனு. அது அணுவாக அனுபவித்து எடுத்த ஒரு கவிதைன்னு வச்சுக்கோங்களேன். இந்த சீனு அட்டகாசம் பண்ணியிருப்பாங்க 2 பேருமே பெர்ஃபார்மன்ஸில். அதே மாதிரியே ஹீரோ ஒரு ஃபோட்டோ எடுத்து கொண்டு போய் ஒரு கடைக்காரர் ஒருத்தர் உட்காந்துருப்பார். அவர்கிட்ட போய் சார் இந்த பொண்ணை பார்த்துருக்கீங்களா அப்படின்னு ஒரு இடத்துல கேட்பார். அந்த இடத்துல அந்த மனுஷன் ஏன் சார் முகமே மூடி இருக்குது, அப்புறம் எதை வச்சு நாங்கள் கண்டுபிடிக்கிறது, முகம்தான் சார் ஒரு ஐடென்டிட்டி, முகம் தெரிஞ்சால் தானே நாங்கள் எங்கே பார்த்தோமா இல்லையாங்கிறதே சொல்ல முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சீனில் சொல்லுவாப்புல. அதே சீனில் அந்த கடைக்காரருக்கு அவருடைய ஒய்ஃப் இருந்தாங்க, காப்பியை சாப்பிடுங்க டீயை சாப்பிடுங்க அப்படின்னு அந்த அம்மா கொடுக்கும். ஹீரோ அந்த அம்மா பார்த்தா அந்த அம்மா கண்ணு மட்டும்தான் தெரியும், பழுதா போட்டிருப்பாங்க. அவங்க கரெக்டு காப்பியை நாயை பார்த்த மாதிரியே ஒரு பார்வை ஒன்று பார்ப்பாப்புல நம்ம ஹீரோ. இதை தாண்டி ஒரு எம்எல்ஏ ஒருத்தனை நம்பி போய் அந்த ஆள் 2 நிமிஷம் சிக்கின ஹீரோவை வச்சு மேடையில் ஒரு அரசியல் ஒன்று பண்ணுவோம் பாருங்க. அதான் ரைட்டிங், அட்டகாசம் பண்ணியிருப்பாங்க. அந்த சீனில் உண்மையாகவே உங்களுக்கு ஹீரோவுக்காக அனுதாகப்படுறதா இல்லை அவனை எப்படி யூஸ் பண்ணி விளாண்டாங்க வர்றான்னு சிரிக்கிறதான்னு சொல்லியே நமக்கு தெரியாது. அந்த மாதிரி ஒரு ரைட்டிங்கு இந்த படம் நெடுகளும் அப்படி சீன்ஸ் தான். டெஃபினட்டாக ஒரு ஒர்த்வாட்சான படம். எந்த காரணத்தை கொண்டு இந்த படத்தை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. இதெல்லாம் தாண்டி விகாஷ் அவர் தான் சினிமோட்டோகிராஃபர், ராம் சம்பத் தான் படத்துடைய மியூசிக் டைரக்டர். 2 பேருடைய ஒர்க்கும் குறிப்பிட்டே ஆகணும். காரணம் என்னென்னா கொஞ்சம் ஒரு கயர் மேல் நடக்கிற மாதிரி ஒரு கத்தி மேல் நடக்கிற மாதிரி ஒரு படம் தான் அது. கொஞ்சம் அந்த பக்கம் விழுந்துருந்தீங்கன்னா இது ஒரு ஆர்ட் ஃபிலிம், என்னங்க படம்ல அப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி போயிருக்கும். ஆனால் அந்த கமர்ஷியல் ஃபார்முலாவோட அந்த லைனுக்கு இந்த பக்கமே இந்த கதையை எடுத்துகிட்டு போனதுக்கு சினிமோட்டோகிராஃபர் விகாஷுக்கும் சரி மியூசிக் டைரக்டர் ராம் சம்பத்துக்கும் மிகப்பெரிய அளவில்
உள்ள அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் இருக்குது. ராம் சப்பத்துடைய மியூசிக்கில் அந்த 1-2 பாட்டு செமையான பாட்டு, பிரீசி நம்பர்ஸ், ரிப்பீட்டட் நம்பர்ஸ், இது பேக்ரவுண்ட் ஸ்கோரிங்குமே அவ்வளவு அட்டகாசமாக இருந்தது இந்த படத்துக்கு. அடல் கான்டென்ட் அப்படிங்கிறது இந்த படத்தில் எதுவுமே கிடையாது. நீங்கள் ஃபேமிலியோட பார்த்தே தீர வேண்டிய ஒரு மஸ்ட் வாட்ச் படம், ஒர்த் வாட்ச் படம். நம்ம சைடில் இருந்து ஹைலி 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 ரெக்கமெண்டட் படம். எந்த காரணத்தை கொண்டும் மிஸ் பண்ணிடாதீங்க. சட்டு புட்டு இது வரைக்கும் பார்க்கலன்னா இம்மீடியட்டாக இப்பயே உட்காந்து பார்க்க வேண்டிய ஒரு அற்புதமான படம் இது. இப்படி படங்கள் நிச்சயமாக ஜெயிக்கும். இந்த படம்லாம் 5 கோடி பட்ஜெட்டில் தான் கிட்டத்தட்ட எடுத்திருக்காங்க. 21.65 கோடியோ என்னமோ எடுத்திருக்கு, 22 கோடி நெருக்கி எடுத்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி படங்கள்லாம் ஜெயிச்சது அப்படின்னா தான் சினிமா உயிர்ப்பாக இருக்கும். இந்த மாதிரி கதையெல்லாம் நம்ம ஊரில் ஆட்டம் கொஞ்சமாவது பண்ணுங்கப்பா. எப்போ பார்த்தாலும் கத்தி கபடாவோடையே சுற்றிக்கிட்டு இருக்கீங்க, படம் பார்க்குறதுக்கே கடுப்பு தான் இருக்குது நமக்கு. இந்த மாதிரி வித்தியாசமான கதைக்கிழங்கள்லாம் தயவு செஞ்சு அட்டம் பண்ணுங்கள். இப்படி படங்கள்லாம் எப்பயுமே ஜெயிக்கும் நிச்சயமாக. அப்புறம் என்ன, இந்த படத்தை கண்டிப்பாக பாருங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் அருண் சைனிங் ஆஃப்.